ராணி தூங்காம இருக்கிறதுக்காக டிராமா போடுறாங்களா? டிராமா? அவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் காலையில ராணி செத்துட்டான்னு ஒப்பாரி சத்தம் தான் கேக்கும். நீங்களாம் போய் நிம்மதியா படுத்து தூங்குங்க போங்க. என்ன தமன்னா முகமே சரியில்லை. போன்ல வந்த ஏதோ மெசேஜை பார்த்துட்டு தான் அவ இப்படி ஆயிட்டா. என்ன மெசேஜ் அது? யார்கிட்ட இருந்து வந்திருக்கும்? சரி அத்தை, வாங்க போலாம். அதான் அவங்க சொல்றாங்கல்ல, இல்ல நம்ம நினைச்சதை விட சூப்பராவே இருக்கும். வாங்க போலாம். எதுக்கு போகணும்? இங்கேயே இருப்போம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏதாவது நடக்கும்ல. கரெக்ட். ஐயோ அத்தை, சொல்றல, வாங்க போலாம். சித்தப்பா, நீங்க போய் அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு பாருங்க. போங்க. சரி வா. ராணி 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 எந்திரி ராணி. ராணி எந்திரி ராணி. வேம்பு சார், ராணியை எழுப்புங்க. சீக்கிரமா ராணியை எழுப்புங்க வேம்பு சார். ராணி எந்திரி ராணி. ராணி அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாமா? ராணி உனக்கு என்ன ஆச்சு? ராணி சித்தார்த் என்ன ராணி எந்திரி ராணி. ராணி கண்ணை அசந்துட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ, இப்ப என்ன பண்றது? அதானே. பயப்படாதீங்க, அவ கண்ணை மூடி முழுசா 3 நிமிஷம் ஆயிருக்காது. நான் போய் என்னன்னு பாக்குறேன். நீங்க எல்லாம் நாடகம் போடுறதுக்கு ரெடியா இருங்க. சரி வாங்க. ஆஹா, ராணி பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் போல இருக்கு. லாரா சொன்னது கரெக்ட் தான். ராணி ராணி எந்திரி ராணி. ராணி தாமரை, நல்லா கேட்டுக்க. ஒரு பெரிய சட்டி, கட்டி சூடம் 1 கிலோ எடுத்துக்கிட்டு அப்படியே பூஜை ரூம்ல இருந்து யாக சமத்துக்களையும் எடுத்துட்டு உடனே வா. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? ராணியை காப்பாத்தணும்ல, சீக்கிரமா போய் எடுத்துட்டு வா. சரிங்க. ராணி ராணி எந்திரி ராணி. ராணி 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 ஏங்க, ராணி கண்ண திறக்க மாட்டேங்கிறா. ராணி 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 தாமரை, இத வந்துட்டேன். இந்தாங்க. சித்தார்த், நீ போய் ரெடியாகு. ராணி அவளை நான் பாத்துக்கிறேன் தம்பி. தாமரை, அவளை பிடிச்சுக்கோ. என்னப்பா பார்த்துட்டு இருக்க? நீ போய் நாடகத்தை ஆரம்பிப்போ. தம்பி, நீ எதை பத்தியுமே கவலைப்படாத. ராணி கண் திறந்துருவா. இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் அவங்க எல்லாம் ரெடியாக சொல்லு. நீயும் ரெடியாக போ. நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. பாத்துக்கிறேன்ப்பா. தாமரை தூக்கு. ராணி ராணி எந்திரி. என்ன தமன்னா, வாங்கன்னு கூட்டிட்டு வந்த. இங்க வந்து எதுவுமே சொல்லாம பேசாம இருக்க, என்ன விஷயம்? அக்கா 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 அக்கா, அந்த இச்சாதாரி சொன்னது கரெக்ட் தான். யார் தம்பி? அத்தை, அந்த இங்கிலீஷ்காரின்னு சொல்றாரு. அதானே சித்தப்பா? ஆமாக்கா, இங்கிலீஷ்காரின்னு சொல்ல வந்தேன், டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. இப்போ அதுவும் முக்கியம், அந்த லாரா ராணி கொடுத்த விஷத்தை பத்தி சொன்னாங்கல்ல. ஆமா, நாம கூட அங்கதானே இருந்தோம். நான் கொடுத்த விஷத்தோட வீரியத்தை முறியடிச்சு அவளை தூங்காம வைக்கணும்னா அவ தலையில கொல்லிய வச்சு பாட வச்சா கூட முடியவே முடியாது. அவ உடம்புக்குள்ள ஏறின பாம்போட விஷம் அவளை எழுந்திருக்க விடாம பண்ணும். அவ தூக்கத்திலேயே அந்த விஷம் தலைக்கு ஏறி செத்துருவா. ஆமா, அவங்க சொன்ன மாதிரி தலையில கொள்ளி வச்சு பாடம் அடிச்சா கூட அவளால தூங்காம இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன இப்போ? அதுதான் இப்ப கீழே நடந்துகிட்டு இருக்கு.
ஐயோ அததான் லாரா சொல்லிட்டாங்கல்ல, அதையே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்க. இங்க ஒரு புது பிரச்சனை கிளம்பிருக்கு. என்னது புது பிரச்சனையா? என்ன சொல்ற தமன்னா? அது புது பிரச்சனைன்னு கூட சொல்ல முடியாது, பழைய பிரச்சனை தான். ஷோ, எதுக்கு இவ்ளோ பீடிக? என்ன பிரச்சனைன்னு சொல்லு. நீங்க எல்லாரும் சேர்ந்து பொம்மைய கொன்னுட்டு அத மூடி மறைச்சிட்டு தப்பிச்சிட்டோன்னு ஜாலியா இருக்கீங்களா? உங்க எல்லாரையும் ஒட்டு மொத்தமா ஒரு இடத்துக்கு வர சொன்னதே கூண்டோட உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கதான். ஆனா என்னோட பிளானே மாறிடுச்சு. ஏன்னா நீங்க ஜெயிலுக்கு போனா கூட திரும்ப வந்துருவீங்க. அதான் உங்க ஒவ்வொருத்தையும் நான் என் கையால கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஷிஷு, என்ன தமன்னா சனியை விட்டு தொலைஞ்சதுன்னு பார்த்தா மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. தமன்னா, இந்த விஷயத்தை பத்தி லாரா கிட்ட சொல்லி அவங்க கிட்ட ஏதாவது உதவி கேள. நானும் அதேதான் நினைக்கிறேன் சித்தப்பா. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும், இல்லனா பிரச்சனை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். தமன்னா அவங்க இப்போ நல்ல மூட்ல இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து இந்த விஷயத்த சொல்லி ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்ல. சரி அப்பா. ராணி, என்னாச்சு எனக்கு? இப்படி எனக்கு தூக்கமா வருது. ராணி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராணி. நான் உனக்கு கசாயம் கொடுத்தேன்ல, அதான் உனக்கு தூக்கமா வருது. இங்க பாரு ராணி, இன்னைக்கு ராத்திரி முழுக்க நீ தூங்காம முழிச்சிட்டு இருந்தாதான் அந்த கசாயம் முழுசா வேலை செய்யும். என்ன சொன்னீங்க? தூக்கம் முழிக்கணுமா? ஆமா ராணி. என்ன ராணி, இப்ப தூக்கம் போயிடுச்சா? பின்ன இந்த சட்டி சூடுல தூக்கம் கலையாமலா இருக்கும். நான் இப்படியே விடிய விடிய பிடிச்சிட்டு இருப்பேன், ஆனா உன் தலை தாங்கணும்ல. அப்போ இப்ப நான் என்னதான் பண்றது? மா, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரதுக்குள்ள இவ்ளோ விஷயம் நடந்துச்சா? ஆமாண்டா, எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ராணி மண்டையை போட்டுருவா. அது வரைக்கும் இந்த கன்றாவை எல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். கொஞ்சம் பொறுமையா இரு. சரிம்மா. ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட, சாரி, ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜகுல திலக சித்தார்த் சக்கரவர்த்தி வருகிறார். பராக் பராக் பராக். ஏ ராணி, உன்னை தூங்காம பண்ணணும்னு இந்த குடும்பமே இப்படி ஒரு நாடகத்தை போட்டுக்குது. மா, கடைசியில மாமா பாவம், அவரையும் இந்த கோஷ்டி தூக்கி உள்ள போட்டுருச்சு. எக்கா, அம்மா, தாடிகாரனையும் தாத்தாவையும் காணுமே. அடியே ராணி, ரகுவரன் கொடுத்த பில்டப்பே உன் தாடிக்காரனுக்கோசரம் தான். அடியே ராணி, ராணி அங்க பாரு, இந்த ராஜா வேஷத்துல உன் தாடிக்காரனை பாத்தியா? என்னமாகறான்? இருப்பான் இருப்பான். எல்லாம் என் வயிற்று உள்ளார இருக்கிற பாப்பாகோசரம் எல்லாம் பண்ணுவான். அடிப்போடி. நாட்டில் என்ன நடக்கிறது அமைச்சரே?
ச்சே, என்ன இவன் இப்படி கத்துறான்? நம் நாட்டிற்கு ஏதோ பெரிய இடையூறு வரப்போவதாக நம் அரசு குடும்பத்து ஜோசியர் உரைத்திருந்தார். அதன்படியேதான் நடந்த சம்பவம் இருக்கிறது. மன்னா, மரியாதை மனதில் இருந்தால் போதும் மந்திரியாரே. நம் அரசவையில் மட்டும்தான் பெண்களுக்கும் மந்திரி பதவி கொடுக்கப்பட்டுள்ளது. அதை வைத்தே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஏ ராணி 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 அங்க பாரு, அது உன் தாடிக்காரனை பாரு, என்ன அழகாகிறான் பாரு. அமருங்கள். ஆமண்ணா, ஜோசியர் சொல்வது போலவே நம் நாட்டிற்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கிறது. எப்படியோ என் தலை உருளணும், அதுக்காக அங்க சுத்தி இங்க சுத்தி வருவாங்க. அட இவரு வேற கொஞ்சோண்டு வைத்தியத்தை தெரிஞ்சு வச்சுக்கின்னு இன்னும் சீன் போடுறாரு பாத்தியா. நாட்டிற்கு ஒரு அவமானமும் அசிங்கத்திற்கான இக்கட்டான கட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் அண்ணா. பில்டப் போதும் மந்திரியாரே. உடனே நீங்கள் கண்டென்ட்டுக்கு வாருங்கள். ஒரு பெரிய பாடகர் அனைத்து தேசங்களில் இருக்கும் அரசவையில் பாடி அசத்திக் கொண்டு வருகிறார். அவர் பாட்டிற்கு இணையாக அந்த நாட்டில் பாட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் போட்டியில் ஜெயித்தால் இதுவரை தான் வாங்கிய பொற்காசு பொருட்கள் அனைத்தையும் கொடுத்து விடுகிறேன், இல்லை என்றால் அந்த தேசமே என் பாட்டிற்கு அடிமை என்று சொல்லிவிடுவார் அந்த குசும்பு பிடிச்ச பேராசைக்கார பாடகர். கடைசியில் பாடிய அரசவையில் அந்த ராஜாவின் வயதிற்கு வந்து நிற்கும் இளவரசியை கல்யாணம் செய்து கொடுத்து அதோட அந்த நாட்டையும் எனக்கு அடிமையாக்க வேண்டும் என்று கேட்டு அதில் ஜெயித்தும் விட்டார். நமக்கு கவலையே இல்ல, இதுங்க போடுற கூத்திலேயே ராணி உயிர் போயிடும். அப்படி ஒரு தவறானவருக்கு எப்படி சரஸ்வதியின் அருள் கடாட்சம் கிடைத்தது? ஏ ராணி, என்ன தூங்குறாங்க பாரு. கிடைச்சிருச்சு, இப்ப அதுவா முக்கியம். இப்போ நம்ம நாட்டுக்கு அந்த குசும்பு பிடிச்ச பாடகன் வந்து கொண்டிருக்கிறான். அவன் வந்தா நம்ம கிட்ட எதை அடமானமா கேட்பான்னு தெரியலையே. நம் தேசத்தில் அவர்களை மிஞ்சும் அளவிற்கு அப்படி ஒரு பாடகரே இல்லையா? நம்ம ஊர் சிவன் கோவிலில் பஜனை பாட்டு பாடும் ஒருத்தி இருக்கிறாள். பிறகு என்ன? அப்போது அவர்களையே அவருக்கு போட்டியாக நிறுத்தி விடலாம். நான் சொல்வது சரிதானே? சித்தார்த், உனக்கு என்ன மூளையில கலங்கிடுச்சா? அவ சிவன் கோயில்ல பஜனை பாட்டு பாடுறவ. அவ எப்படி? ஆமா, என் பக்தையாக வேஷம் கட்ட போறது யாரு? ஆமா, பெரிய பக்த. உனக்கு அப்படியே சிவன்னா நடப்பா. நான் மட்டும் யாருன்னு தெரிஞ்சதுன்னு வை, நீ அப்புறம் அவ்வளவுதான். என்ன சிவபெருமானா? விட்டா அத்தியும் சொல்லுவீங்களே. அக்கா, இம்சை. அவரு கூட ஏங்கா நீ? அப்பல என்னடி சும்மா இருக்கா? சும்மா. காவலரே, மன்னா, அவர்களை உடனே அழைத்து வாருங்க. இதோ இழுத்துட்டு வரேன். தமன்னா, லாரா சொன்ன மாதிரி இவங்க என்னதான் தலை கீழே நின்னு தண்ணி குடிச்சாலும் இவ தூங்குறது நிச்சயம். தூக்கத்திலேயே சாக போறது உறுதி. உண்மைதான் அத்த. மணி 12 தாண்டுச்சுன்னா அவ தூங்குறத யாராலையும் தடுக்க முடியாது. அதுவும் ரொம்ப நேரம் கூட இல்ல, 3 நிமிஷம் தூங்குனாலே அவளோட கதை முடிஞ்சதுன்னு அந்த ஆள் சொன்னாரே. நீ என்னத்து கோசரிட்டுன்னு வந்துக்கிறீங்க? இவளுக்கு இந்த ஊர் பாஷை போகவே போகாது போல இருக்கே. என் கோயில்ல பாட சொன்னா கானா பாட்டு தான் பாடுவா போல இருக்கே. இது என்ன பாஷை? இது நம் தேசத்தில் அதிகம் பேசும் பாஷை. அதுவும் எல்லோருக்கும் பிடித்த பாஷை. உனக்கு தெரியவில்லையா சித்தார்த்? இன்னாராசா நீயே? வயதான அமைச்சரே, உங்கள் வாயிலிருந்து அந்த பாஷை வர வேண்டாமே ப்ளீஸ். என்ன தமன்னா,
தாங்கள் ஒரு போட்டியில் பாட வேண்டும். அதற்கு முன்னாள் அமைச்சரே, நான் காந்த குரலோன் தெய்வநாயகம் சித்தார்த் சக்கரவர்த்தி, உங்கள் அரசவை பாடகரும் நானும் பாடுகிறோம். ஒரு பாட்டு போட்டி அறிவிக்க வேண்டும். ஒருவேளை என்னுடன் பாடி தோற்றுவிட்டால் உன் நாடும் நாட்டு மக்களும் எனக்கு காலத்திற்கும் அடிமையாக இருக்க வேண்டும். ஷபா, புரிந்ததா? அவரோடு போட்டியிட வேண்டும். போட்டி தெரியும், போட்டியா? ஆகா, ராணிக்கு கண்ணு சொக்குதே. ஆகையால் நாடு நாட்டு மக்கள் எல்லாருடைய தலையெழுத்தும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. இங்க பாரு, இந்த நாடகத்தை பார்க்கறது மட்டும் இல்ல, ஏன் அந்த சிவனே வந்து நினைச்சா கூட ராணி தூங்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுவும் சரியா 12 மணி ஆனதுக்கு அப்புறம் தான் தூக்கம் அதிகமா வரும். அப்பதான் நம்ம ராணிய பத்திரமா பாத்துக்கணும். அதுல இருந்து பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிக்கிற நேரம் வரை, அதாவது 3 மணி வரைக்கும் ராணிய தூங்க விடாம நம்ம கவனிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை. ராணி, ராணி, இவன் வேற. நாடகத்தோட முக்கியமான கட்டம் வரப்போது பாரு. மாமா பாருங்களேன். என்ன தம்பி, கடைசியில உங்களையும் சேர்த்து கோமாளி ஆக்கிட்டாங்க. அடப்பாங்கக்கா, இதுக்குள்ள என்னையும் இழுத்து விட்டு பெரிய காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாமா சூப்பர். ஏய் படா. ஒத பரமேஸ்வரா, எனக்கு இன்னத்துக்கோசரம் இப்படி ஒரு சோதனையை கொடுத்துனுக்குற. இந்த ராஜா வேற கொஞ்சம் கூட அறிவே இல்லாம அந்த பாடகரோட கோத்து விட்டான். நான் பாட மாட்டேன்னு சொன்ன என் தலையை வெட்டி வீசிடுவேன்னு லூசு மாரி உத்தரவு போட்டான். நாளைக்கு காலையில போயிட்டு விஞ்சா நான் சாம போறது நிச்சயம். அப்பா சித்தார்த் பாட்டி, ராணிக்கு தூக்கம் வருதுப்பா. இன்னும் 2 மணி நேரத்துக்கு எப்படி அவளை தூங்க விடாம தடுக்கிறது? தமன்னா, ராணிய பாரு, விட்டா மயக்கம் போட்டு விழுந்துருவா. ஆமத்த, மணி 12 தொட்டுருச்சுல்ல. பூமியோட சென்டர் கிராவிட்டி இப்ப அதிகமாகும். திருடங்களே தூங்குற டைம் இது. அதான் லாராவே உறுதியா பொழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் ராணி தலையில தீய வச்சா கூட அவளால தூங்காம இருக்க முடியாது. என்ன சித்தார்த், ராணி தூங்கிடுவா போல இருக்கே. இப்போன்னு பார்த்து இந்த தாமரை வேற லெங்த் டயலாகா பேசிட்டு இருக்கான். தூங்குற ஆளுக்கெல்லாம் இந்த எமோஷன்ஸ் எல்லாம் வேலைக்கே ஆகாது. ஆமா, எப்பவுமே ஒரு டென்ஷன் பில்டப் இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ சிவன் என்ட்ரி ஆனதான் அண்ணி தூங்காம இருப்பாங்க. பரமேஸ்வரா, உன்னோட பக்தியை காப்பாத்த எதனாச்சும் செய்ய.
என்னம்மா இது? சித்தார்த், இதெல்லாம் நம்ம செட்டப் பண்ணவே இல்லையேப்பா. எல்லாமே மேஜிக்கா இருக்கு. யாரு பண்றாங்க? தெரியலையே பாட்டி. யார் பண்றாங்கங்கறதா முக்கியம், ராணிய தூங்காம பாத்துக்கறதா முக்கியம். அதுவே போதும். இந்த பில்டப்புக்கு ஏத்த மாதிரி சிவபெருமான் என்ட்ரி கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஆனா அவர் பாட்டு பாடுறவரா அடுத்த சீன்ல தானே வர போறாரு. ஆமா, சிவபெருமான் இப்ப மாசா ஒரு என்ட்ரி கொடுத்தாருன்னு வச்சுக்கோ, ராணிய தூங்க விடாம பண்ணிட்டு அடுத்த சீன் போனாதான் ரொம்ப நல்லா இருக்கும். என்னது இது? மணி தானாவே அச்சு நிக்குது. நெசமாவே நம்ம ஆக்டிங்க பார்த்து சிவனே வந்துக்கினாரா?